2023 வரைக்குமே நல்ல ஒரு மழை பெஞ்சிருக்கு. அங்க இருந்த மரம் செடி எல்லாமே நல்லா பசுமையா இருந்திருக்கு. பட் 2024ல பாத்தீங்கன்னா அங்க மழையே பெய்யல. ஒரே வறட்சியா இருந்திருக்கு. கொடிகள் மரங்கள் எல்லாமே காய்ந்து பட்டு போய் இருந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு செடியும் ஒண்ணுக்கொண்ணு உரசுறப்போ ஒரு தீ பத்திக்கிருச்சு. ஸோ அதுதான் காட்டு தீயா பரவும். ஸோ அதுதான் அங்க நடந்துட்டு எக்ஸாக்டா ஆல்மோஸ்ட் 1.5 lakh பீப்புள் அந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட வீடு மொத்தமாவே எரிஞ்சு இப்போ நேத்திக்கு அந்த இடத்துல வீடு இருந்திருக்கும். இன்னைக்கு அவங்க போய் பார்த்தாங்கன்னா அங்கே வெறும் சாம்பல் தான் இருக்கும். அந்த அளவுக்கு காட்டுத்தீ வேகமாக பரவி 7500க்கு மேற்பட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸு அங்கே இருந்து போராடிட்டு இருக்காங்க தீயை அணைக்கிறதுக்கு. பட் அங்கே தீயை அணைக்கவே முடியல யாராலையும். அந்த அளவுக்கு வேகமாக பரவிட்டு இருக்கு. கட்டுக்கடங்காத அளவுக்கு அங்கே ஃபயர் அங்கே இருக்குன்னா அப்போ யோசிச்சு பார்க்கணும். தீயணைப்பு வீரர்கள் தண்ணியை பாய்ச்சி தான் அந்த நெருப்பை அணைப்பாங்க. பட் தண்ணி பற்றாக்குறையாகவே இருக்கு.